வணக்கம். ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, கோயிலில் மற்றவங்க ஏற்றின விளக்கில் நம்ம திரும்பவும் அந்த விளக்கை வச்சு நம்ம ஏற்றிக்கலாமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாம் வல்ல இறைவனை கோவிலில் சென்று வழிபடும்போது மனபாரம் குறைஞ்சு மன அமைதி அடைவதை பலரும் உணர்ந்திருப்போம். சந்தோஷமோ துயரமோ அதை மனிதர்களிடம் கூறி ஆறுதல் படுவதை விட கோவிலுக்கு சென்று இறைவனிடம் தெரிவிக்கும் போது சந்தோஷமாக இருந்தால் மேலும் மகிழ்ச்சி கிடைக்கும், துயரமாக இருந்தால் அதுக்கான தீர்வு கிடைக்கும். இந்த நிலையில் இறைவனிடம் சென்று வழிபடும் போது விளக்கேற்றி வழிபட மிகுந்த நன்மை கிடைக்கும். அப்படி விளக்கேற்றும் போது மற்றவர் ஏற்றிய விளக்கின் மூலம் நமது விளக்கை ஏற்றலாமா அப்படின்ற பதிவை பார்க்க போகிறோம். இப்போ விளக்கேற்றது எதற்காக பார்க்கலாம். கோவிலில் வழிபாடு முறையில் ஒன்று தான் தீப வழிபாட்டு முறை. தீபம் ஏற்றி வழிபடும் போது நமது கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும். விளக்கேற்றுவதன் மூலமாக பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும். தீய சக்தி மற்றும் எதிர்மறை சிந்தனைகள் விலக்கி நேர்மறை சக்தியும் நேர்மறை எண்ணமும் அதிகரிக்கும். தீபத்தின் ஒளியை கண்டு மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கோவிலில் விளக்கேற்றுவதால் காற்றில் இருக்கும் மாசுகள் குறைந்து சுற்றுப்புற சுகாதாரம் ஏற்படுது. இப்போ நம்மளோட பதிவு மற்றவர் விளக்கில் ஏற்றலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம். கோவிலில் விளக்கேற்றி வழிபட எண்ணெய், நெய் ஆகியவற்றை கொண்டு செல்லும் போது தீப்பெட்டியும் எடுத்து செல்வது அவசியம். ஏன்னா பிறர் ஏற்றிய விளக்கிலிருந்து நமது விளக்குக்கு தீபம் ஏற்றுவதால் எந்த பலனும் இல்லை. கணவன் மனைவியோ அல்லது பெற்றோர் குழந்தைகளோ செல்லும் பொழுது அதில் ஒருவர் ஏற்றிய விளக்கில் இருந்து மற்றவர் விளக்கேற்றுவது தவறு கிடையாது. அதே நேரத்தில் பிறர் ஏற்றிய தீபத்தில் இருந்து நாம் தீபம் ஏற்றினால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் பிறருக்கு சென்று விடாது, மேலும் தோஷம் ஏதும் ஏற்படாது. பரிகாரம் இல்லாத சாதாரண வழிபாடு பூஜைக்கு செல்லும் போது கோவிலில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட அகல் விளக்கை நீரில் கழுவி விளக்கேற்றினால் தோஷமில்லை. பரிகாரம் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக புதிய அகல் விளக்கில் மட்டுமே விளக்கேற்ற வேண்டும். எத்தனை விளக்கு ஏற்றுவது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக கோவிலில் விளக்கேற்றும் போது ஒற்றைப்பட வரிசை எண்ணில் விளக்கேற்றுவது தான் சிறந்த பலனை கொடுக்கும். 1, 3, 5, 7, 9, 11 அப்படின்ற எண்ணிக்கையில் அவரவருக்கு வருகின்ற ஜென்ம நட்சத்திர தினத்தன்று கோவிலுக்கு சென்று வழிபட்டு விளக்கேற்றுவது மிகுந்த நன்மையை உடனடியாக கொடுக்கும். எந்த திசைன்னு பார்க்கலாம். கிழக்கு திசையில் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி கொடுக்கும். வடக்கு திசையில் திருமண தடை, கல்வித்தடை நீங்கும். செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். மேற்கு திசையில் கடன் தொல்லை, சனியின் தாக்கம் விலகும். தெற்கு திசையில் எக்காரணம் கொண்டும் இந்த திசையை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. எந்த திரி? தாமரை நார் திரி. தாமரை மலர்களின் தண்டை நிழலில் உலர்த்தி காய வைத்து விளக்கில் திரியாக போற்றி ஏற்றி வர வாழ்வின் செல்வ நிலை உயரும். வாழை நார் திரி. வாழை மர பட்டை நாரின் நிழலில் உலர்த்தி காய வைத்து தீபத்தில் திரியாக போட்டு விளக்கேற்றினால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும், மேலும் மறைந்த முன்னோர்களின் சாபங்களும் நீங்கும். பருத்தி திரி. பருத்தி திரியை போட்டு விளக்கேற்றி வந்தால் நம்மை பிடித்த தரித்திரம் நீங்கி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சிவப்பு நிற பருத்தி துணி. சிவப்பு நிற பருத்தி துணியால் செய்த திரியை கொண்டு விளக்கேற்றுவதால் திருமண தடை மற்றும் புற்றிட பேரில்லாமை நீங்கும். பன்னீர் திரி. வெள்ளை துணியை பன்னீரில் ஊற வைத்து பின்பு அதை உலர்த்தி அந்த துணியை சிறிய திரிகளாக மாற்றி வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வந்தால் லட்சுமி தேவியின் அருட்பார்வை கிடைக்கும். மஞ்சள் நிற துணி திரி. திருமண வாழ்வில் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் ஒரு புது மஞ்சள் நிற துணியை எடுத்து அதிலிருந்து சிறிது வெட்டி திரியாக போட்டு தீபமேற்ற இல்லற வாழ்வின் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்க்கலாம். தினந்தோறும் வீட்டில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டால் ஆரோக்கியம், செல்வம், நன்மை, சுபம் மற்றும் தெளிவான அறிவு போன்றவை கிடைக்கும் என்று இந்து மதத்தில் சொல்கிறோம். மேலும் விளக்கேற்றி வழிபடுவதால் பொதுவாக தீய சிந்தனைகள், எதிர்மறை ஆற்றல்கள் போன்றவை விலகி அங்கு அமைதியும் ஆனந்தமும் நிலவும் என்பதும் ஐதீகம். அதோட வீடும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மின்சாரம் கண்டுபிடிக்காத காலங்களில் கோவில்களில் அதிக அளவில் விளக்கேற்றி வழிபட்டதால் தான் அங்கு இறை சக்தி நிலை கொண்டு நம் அனைவருக்கும் அருள் புரிகிறது. தற்போது அதே நடைமுறை கண்டுபிடிக்கப்படுவதை கோவில்களில் என்றும் காணலாம். இந்த நிலையில் நமது வீடுகளில் எங்கெங்கு விளக்கேற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டு வாசலில் சாணம் பூசி கோலமிட்டு அதன் நடுவில் விளக்கு ஏற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றுவதால் அந்த வீட்டிற்குள் தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை கிடைக்கும்.
வீட்டிற்கு முன்பு இடவசதி இல்லாதவர்கள் வீடுகளில் நுழையும்போது 2 புறங்களிலும் இருக்கும் பிள்ளையார் மாடம், விளக்கு மாடம் என்று அழைக்கப்படும் 2 மாடங்களில் விளக்கேற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றுவதால் அந்த வீட்டிற்கு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். வீட்டில் விளக்கு மாடம் இல்லாதவர்கள் வீட்டின் நிலைப்படியில் 2 பக்கம் விளக்கு ஏற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றுவதால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்து நிற்கும். அடுக்குமாடி குடியிருப்பு, காம்பவுண்ட் வீடு, குடிசை வீடு என எந்த வீடாக இருந்தாலும் வீட்டின் நிலைப்படியில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றுவது நல்லது. இதையடுத்து வீட்டின் முற்றம் என அழைக்கப்படும் பெரிய இடத்தில் விளக்கு ஏற்றுவதால் அங்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதன் பின்னர் வீட்டின் சமையல் அறையில் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. அங்கு விளக்கேற்றுவதால் அந்த வீட்டிற்கு அன்னதோஷம் எதுவும் ஏற்படாது. வீட்டில் பல இடங்களில் விளக்கேற்றி வழிபட வசதி இல்லாதவர்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்றுவதால் சர்வ மங்களத்தையும் கொடுக்கும். அனைத்து பலன்களும் கிடைக்கும். எனவே அவசியம் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது அந்த வீட்டிற்கு நன்மையை கொடுக்கும். வீட்டிற்கு பின்பகுதியில் அதாவது கொல்லைப்புறத்தில் விளக்கேற்றி வழிபட ஆயுள் அதிகரிக்கும். மாட்டுத் தொழுவத்தில் விளக்கேற்றி வழிபடுவது பெரும் புண்ணியத்தை கொடுக்கும். ஏனெனில் அங்கேதான் லட்சுமி வாசம் செய்வதால் லட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதால் அனைத்து தெய்வங்களின் அருளும் குலதெய்வ அருளும் சேர்ந்து கிடைக்கும். எருவொலி எனப்படும் குப்பை போடும் இடத்தில் விளக்கு ஏற்றினால் துர்தேவதைகள் வாசம் இருக்காது. துளசி மாடத்தில் விளக்கேற்றி வழிபட விஷ்ணு பகவானின் அருளால் செழிப்பான வாழ்க்கை நிலை கிடைக்கும். இதை தவிர வீட்டின் திண்ணை, நடை மற்றும் தோட்டம் போன்ற இடங்களில் விளக்கேற்றி வழிபடுவதால் பெரும் சிறப்பு கிடைக்கும். ஒரு வீட்டில் இருக்கும் அனைத்து இடங்களிலும் இவ்வாறாக தினந்தோறும் விளக்கேற்றி வழிபடுவது என்பது சாத்தியமில்லாததாகும் என்பதால் வருடத்திற்கு ஒரு முறையாவது அனைத்து இடங்களிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதற்காக பெரிய கார்த்திகை அன்று விளக்கேற்றி வழிபட முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி.